சசத்தை ஆணை பாதிக்காக திருந்திருந்தார். இவரோடு சேர்ந்து நம்முடைய கருத்துக்களையும் கொண்டாட்டங்களையும் என்னுடைய திருப்பாதம் கொண்டாடும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதிகாலை குழந்தையுடைய திருவடியை ஒன்றுபடி வந்திருக்கின்ற நாம் இன்று புனித அந்தோனியார் நினைவில் நாம் நினைவுகூர்ந்து அவருடைய வாழ்க்கையில் கடைபிடித்த 2 காரியங்கள். ஒன்று, இறைவார்த்தையை அறிவிப்பது. 2வது, நற்கடி மீது கொண்ட பக்தி முயற்சி. இதனால் அவர் கோடி அற்புதராக புதுமைகளை செய்கின்ற வல்லவராக திகழ்ந்தார் என்பதை நினைவுகூர்ந்து இறைவன் நம்மையும் நமக்கு வேண்டிய அவளையும் ஆசிரியர் கொடுத்து அவருடைய பரிந்துரை வழியாக நம்முடைய குடும்பங்களை நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கவும் நம்முடைய உடல் வர நலத்துக்காகவும் திருப்பலி வழியாக கொண்டாடும். திருப்பலி தன் ஒப்புக் கொடுக்கக்கூடிய குற்றங்கள், பாவங்கள், முறைகள் அனைத்தும் ஏற்றுக்கொண்டு மனவருந்துவோம், மன்னித்து கேட்போம். எல்லா இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் ஞானம் விதவையாயும் வானதூத புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நான் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டேன். எல்லாவற்றையும் இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. இறைவா இரக்கம் வையும், என் பேர் இரக்கம் வையும். இறைவா இரக்கம் வையும், என் பேர் இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். இறைவா இரக்கம் வையும், என் மேல் இரக்கம் வையும். மன்றாடுவோமா. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் வாழ்க்கைகளை புதுப்பித்து உமக்களாகிய நம்பிக்கையை நோக்கி உறுதிப்படுத்தும். அதனால் வாக்குறுதி உண்மையானது அறிந்திருக்கின்றார். அவற்றை வழியுடன் எதிர்பார்த்திருக்க செல்வீராக. உம்மோடு தூயாவியார் இறைவனாக என்றென்றும் வாழ்வார். ஆட்சி செய்தவர்களால் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் அந்தியோகியாவிலிருந்து யூதேயாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல்லெறிந்தார்கள். அவர் இறந்து விட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபொழுது அவர் எழுந்து நகருக்குள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருப்பைக்கு புறப்பட்டு சென்றார். அந்நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோகியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள்.
இப்பொழுது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாள் தங்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதில்வேலை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது மாட்சியை அறிவிப்பார். ஆண்டவரே, உம் மக்கள் அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவரே, உமது மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவரே, உமது மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. ஆண்டவரே, உமது மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். அனைவரும் எழுந்து நிற்போம். Alleluia. 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 மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சி அடைய வேண்டும். அல்லேலூயா. Alleluia. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், அருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைகிறீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்பொழுதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு இறுதியாக பேசப் போவதில்லை. ஏனெனில் உலகின் தலைவர் வந்து கொண்டிருக்கிறார். அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்தல் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, காயப்பட்ட மருத்துவர் என்ற ஒரு சொல்லாடல், என்றி நோவன் என்ற ஒரு அருள்பணியாளர் இந்த சொல்லாடலை பயன்படுத்துகிறார். காயப்பட்ட மருத்துவர். அருள்பணியாளர்கள் எத்தனை துன்பங்கள் வேதனைகள் இருந்தாலும் பிறருக்கு நலம் தர வேண்டும் என்பது அவருடைய சிந்தனையாக இருக்கிறது. ஒரு மருத்துவர் எத்தனை நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அவரிடம் வருகின்ற நோயாளிகளை குணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் இருக்கிறது. காயப்பட்ட மருத்துவர் என்ற சொல்லாடல் பார்க்கின்ற பொழுது திருத்துதர் பணியிலே பவுலடியார் என்ன செய்கின்றார்? நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது தொடக்க காலத்திலே அவரை கல்லால் எறிந்து கொள்கின்றார்கள். ஆனால் இறந்து விட்டார் என்று அவரை தூக்கி எறிந்து விடுகிறார்கள்.
அனைவரும் சென்ற பிறகு மீண்டும் எழுந்து நற்செய்தி அறிவிக்க புறப்படுகிறார். அவர் சொல்கிற வார்த்தை, வேதனைகள் வழியாகத்தான் இறையாட்சிக்கு உட்பட வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அந்த இறையாட்சிக்கு உட்படுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையிலே ஒருவித வேதனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நியதி. கிறிஸ்து அவன் என்று சொல்கின்ற பொழுது நான் கிறிஸ்துவோடு இருந்தால் வழியே கிறிஸ்து அவனாக முடியாது. கிறிஸ்துவனுடைய துன்பத்தில் பங்கு கொண்டால் வழியே கிறிஸ்துவனாக முடியாது. கிறிஸ்துவனுடைய சிலுவை சுமந்து கொண்டால் வழியே கிறிஸ்துவனாக முடியாது. அப்படி என்றால் கிறிஸ்துவை சார்ந்தவனாக வாழ்வது இந்த துன்பத்திலும் நற்செய்தி அறிவிக்கின்ற நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் நற்செய்தி அறிவிக்கின்றவர்களாக மாற வேண்டும் என்பதே இன்றைய முதல் வாசகங்களுடைய கருவாக இருக்கிறது. நற்செய்தி வாசகம் சொல்கின்றார், உங்களுக்கு அமைதி தருகின்றேன், அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கின்றார். யாருக்கு அமைதி வேண்டும்? இந்த உலகத்திலே அமைதி இல்லாத தன்மையிலே ஆண்டவர் கொடுக்கின்ற அமைதி. இவர் யார் எனக்கு அமைதி தர வேண்டும் என்ற நம்முடைய எண்ணங்கள் இருந்தாலும் இவருடைய வாழ்க்கை பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு வாழ்க்கை தொடக்கத்திலிருந்து அவர் பிறக்கின்ற பொழுது பிறகு முன்பே அவர் பிறப்பதற்கு இடமில்லாமல் தவிர்க்கின்றார். பிறந்த பின் பெற்றவன் பிறக்கின்றார். பிறந்த பிறகு கூட அந்த இடத்தை கால் செய்ய வேண்டும் என்ற ஒரு நியதி. மீண்டும் வளர்க்கின்ற பொழுது நசரேத்து வரும்போது கூட இவன் தச்சமானானே என்று அவங்க நசரேத்து ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வளவு இருந்தும் என்னோடு இருக்க வேண்டும் என்று திருத்துவதற்கு கூட என்ன செய்கிறார்? ஆண்டவர் இயேசுவை புரிந்து கொள்ளாத தன்மையில் இருக்கின்றார். அத்தனை புதுமைகள், அத்தனை வேதனை, பல்வேறு நிகழ்ச்சிகளை அவர் கண்டு உணர்ந்தார். அவங்க கூட இருந்த அப்போஸ்தலர்கள் சீடர்கள் என்ன செய்கின்றார்? புரிந்து கொள்ளவில்லை. ஒருவர் மறுக்கின்றார், ஒருவர் சந்தேகப்படுகின்றார், ஒருவர் நிராகரிக்கின்றார். இவ்வாறு பல்வேறு துன்பங்களில் அவர் விட்டாலும் ஆண்டவர் நமக்கு அமைதி தருகிறேன் என்று சொல்கின்றார். அதாவது ஒருவர் துன்பத்தை அனுபவித்தார் வழிய பிறருக்கு அமைதி தர முடியாது. வலுவற்ற நிலையில் இருந்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய அனுபவத்தினால் வலுவற்றவர்களுக்கு அமைதி தருகின்றவராக இருக்கின்றார். அதுதான் இறைவனுடைய சித்தம். எனவே ஆண்டவர் உங்களுக்கு அமைதியை கொடுக்கின்றேன் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தில் அமைதி இருக்கின்றதா? கணவன் மனைவியில் அமைதி இருக்கின்றதா? சமுதாயத்தில் அமைதி இருக்கின்றதா? இந்த நாட்டில் அமைதி இருக்கின்றதா? என்ற ஒவ்வொரு இடத்திலும் பார்க்கும் பொழுது அமைதி இல்லாத தன்மையில்தான் வாழ்வோம். ஏனால் அமைதி ஏற்படுவதற்கு யாரும் கிடையாது. மற்றபடி துன்பத்தை, கலக்கத்தையும் புரட்சி ஏற்படுத்தியிருக்கின்றார்களுடைய அமைதி ஏற்படுத்துகின்றேன். இங்கே திருப்பணியிலே நாம் என்ன ஒவ்வொரு திருப்பணி என்ன சொல்கிறது? உங்களுக்கு சமாதானம் என்று பக்கத்தில் இருப்பதை சொல்லுகின்ற பொழுது என்னுடைய உள்ளம் முழுமையாக உள்ளார்ந்த ஆதரவு தருகின்ற சமாதானமாக இருக்கின்றதா என்று யோசிக்கின்ற பொழுது கண்டிப்பாக சந்தேகம். ரொம்ப கடமைக்கு நம்ம திரும்பிட்டு போகிறோம். திரும்பி அமைதியாக அவன் முகமுகமாக பார்த்து அமைதி என்று சொல்கின்ற பொழுது அந்த உறவு இருக்கிறது, அந்த அமைதி நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது, குடும்பத்தில் இருக்கின்றது. குடும்பத்தில் அமைதி இல்லை ஏனென்றால் எனக்கு சொத்து இல்லை, பணம் இல்லை, வறுமை, நிதி நிலைமை மோசமாக இருக்கிறது. அதனால் எனக்கு அமைதி கிடையாது, நிம்மதி கிடையாது, வாழ்க்கையில் ஒரு இன்பமே கிடையாது என்ற ஒரு ஏதில் தள்ளப்படுகின்ற நிலையில் தான் ஆண்டவர் இயேசுவை பார் இந்த துன்பத்திலும்
மீட்புக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, களிமுறுத்து அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் உம்மை வேண்டுகின்றோம். இவர் மகிழ்ச்சிக்குரிய காலத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாக முடிவிலா பேரத்தை எங்களுக்கு அள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியாரின் சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய சேதமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவேற செய்தொழினார். எங்கள் மீட்புக்காக உம்மிடம் தம்மை கையளித்த போது அவரை குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகில் மாந்த அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆக்கிரமிப்போரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் ஒரு மாட்சியை பொழுதுபாடு முடிவின்றி சொல்வதாவது: துயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாகும். அவர் பாடுபட முடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நல் செலுத்தி அதை பெற்று தம் சிறுகளுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருது அருமையின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாம் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழுகின்றோம். உம் திருமணிடம் தோழியக்குரிய தருணங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தானிடம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகுக்கு பரவிருக்கும் திரு அவையின் நினைவுகூர்ந்தருடன் எங்கள் திருத்தந்தை இதையோ எங்கள் பேராயர் பீட்டர் மற்றும் துணையாயர்கள் எல்லா திருநிலையாளர்களோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருடன் ஈரோடிலிருந்து அழைத்துக் கொண்ட ஜான் ஜோசப், ஜெயமேரி, பிலோமினா ரோஸ், அருட்தந்தை கிளமெண்ட் பிராங்க், அருட்தந்தை மோசஸ் ரோஸ், ஈஷா, ஜாய், விசோசா என்னும் அடியார்கள் நிறுவனருடன் உம் திருமகனோடு அவரது இறைவனில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருடன்
மேலும் உயிர்த்தெழுகிறோம் தூய்வுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமக வழியினுள் ஏற்றர்கள் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளை கண்டித்தாயின புனித மரியாளுடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு ஒருவராகி அனைவருடனும் நம் நிலைவாழ்வில் போல தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் மறுமணம் கொண்டாடும். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியார் அன்பிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்பையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நம்மை மன்றாடுகிறோம். புதிய இரக்கத்துக்கு உதவியான அந்த பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிற்கு பேரத்துக்காகவும் எண்மிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்துவதற்கு முன்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் திருவாவின் நம்பிக்கையை கண்டோம். உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை மனத்திருவீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உங்களுடைய அமைதி மனதோடும் என்று இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இருளின் செமரி எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செமரியே எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செமரியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சன்னதி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமுடையும். கிறிஸ்துவின் திருடலும் திறத்தும் நம் நம்மின் காத்து நிறைவாறு இருப்பதாக. ஆமென். Lady
நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி. நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி. அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளை பயிரை அறுத்திடுவோம். அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளை பயிரை அறுத்திடுவோம். அமைதி, அமைதி, என்றும் என்றும் அமைதி. உறவை பேணிய உரிமைகள் காத்தார் அமைதி, அமைதி. உயிரை மதித்தார் உண்மையில் நிலைத்தார் அமைதி, அமைதி. உறவை பேணிய உரிமைகள் காத்தார் அமைதி, அமைதி. உயிரை மதித்தார் உண்மையில் நிலைத்தார் அமைதி, அமைதி. ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், வீங்கும் ஆயுதம் களைத்திடுவோம். ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், வீங்கும் ஆயுதம் களைத்திடுவோம். அமைதி, அமைதி, என்றும் என்றும் அமைதி. அமைதி, அமைதி, என்றும் என்றும் அமைதி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான நிறைவுகளால் இருப்பது மிக்க திருடமான மக்கள் கனிவுடன் கண்ணோக்கியுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அது மாற்றுக்குரிய உடலின் அடிப்பட்டர்களுக்கு வந்து சேர அன்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
ஆமென். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சரஸ்வதி சஸ்திரி அவருடைய சொன்னாவனாக சஸ்திரி இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய்ப்பட்ட அச்சிஷ்ட கதைகளில் பிறந்தார். போஞ்சியாளர்கள் பாடுபட்டு சிறுமி மலையில் அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மத்தியில் வீட்டிருந்தார். பரலோகத்தில் எல்லாம் வல்ல பிதாவாகிய சரஸ்வதி வளப்பட்டு வைக்கிறார். அவனுக்கு ஜீவனை மட்டும் நடத்திக்க வருவார். பரிசுத்த ஆவியை சஸ்திரி பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபை சஸ்திரி புனித புரோசை சஸ்திரி பாவப்பதலியை சஸ்திரி சரீரபானத்தை சஸ்திரி நித்திய ஜீவிதை சஸ்திரி ஆமே. விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென கொஞ்சம் பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் இருந்தது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள்மிகுந்த மரியே வாழ்க, ஆண்டவர் மரியே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. அருள்மிகுந்த மரியே வாழ்க, ஆண்டவர் மரியே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. அருள்மிகுந்த மரியே வாழ்க, ஆண்டவர் மரியே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். முதலாவது தேவரகசியம். கபிரியேல் தூதர் கன்னிமரி அவளுக்கு தூதரிட்டு தியானிப்பமாக இந்த 10 மணி ஜெபத்தை உலக சமாதானத்துக்காகவும் உலக தலைவர்களுக்காகவும் இந்த 10 மணி ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே,